எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வர வேண்டியதான நம்முடைய ஜனங்களை, புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்பிடும் அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. தசமப்பாக காணிக்கைகள், அன்பின் காணிக்கைகளை பொறுப்பிடும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பலப்படுத்தி அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. பழைய பாடல், யாவருக்கும் தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் வீட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் வீட்டுவிடே. என்றுரைத்தமை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மெய்ப்பரில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். மெய்ப்பரில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். இன்ப சத்தத்தின் சென்றிடுவோம்,
செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல் அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும், மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமனேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமனேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 துதி மகிமை என்றும்
மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். சென்றவர் வந்திடுவார், அழைத்து சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்து சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோ, அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோ, அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், அபிஷேக தேவனே அபிஷேக தேவனே அபிஷேகம் என்னில் தாருமே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். அபிஷேக தேவனே அபிஷேக தேவனே அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே அபிஷேக தேவனே அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. ஞானத்தின் ஆவியினா நிரப்பியே நடத்திடுமே. ஞானத்தின் ஆவியினா நிரப்பியே நடத்திடுமே. வேதத்தின் அதிசயங்கள் நான் அறிந்திட வந்திடுமே. வேதத்தின் அதிசயங்கள் நான் அறிந்திட வந்திடுமே. அபிஷேக தேவனே அபிஷேக தேவனே அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே அபிஷேக தேவனே அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. கிருபையின் ஆவியினா நிரப்பியே நடத்திடுமே. கிருபையின் ஆவியினா நிரப்பியே நடத்திடுமே. கீழான நினைவுகளை
நடத்திட வந்திடுமே. கீழான நினைவுகளை அகற்றிட வந்திடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. தேற்றிடும் ஆவியினா நிரப்பியே நடத்திடுமே. தேற்றிடும் ஆவியினா நிரப்பியே நடத்திடுமே. உள்ளத்தின் காயங்களை புது எண்ணெயால் ஆற்றிடுமே. உள்ளத்தின் காயங்களை புது எண்ணெயால் ஆற்றிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியினா பரிசுத்தமாக்கிடுமே. பரிசுத்த ஆவியினா பரிசுத்தமாக்கிடுமே. நிறைவான தூய்மை நோக்கி நடந்திட செய்திடுமே. நிறைவான தூய்மை நோக்கி நடந்திட செய்திடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. மேல்மாடி அறைதனிலே சீடர்கள் நடுவினிலே. மேல்மாடி அறைதனிலே சீடர்கள் நடுவினிலே அக்கினியாய் இறங்கினீரே. ஆண்டவா நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கினீரே. ஆண்டவா நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. மேல்மாடி அறைதனிலே சீடர்கள் நடுவினிலே. மேல்மாடி அறைதனிலே சீடர்கள் நடுவினிலே அக்கினியாய் இறங்கினீரே. ஆண்டவா நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கினீரே. ஆண்டவா நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. அபிஷேக தேவனே, அபிஷேக தேவனே, அபிஷேகம் என்னில் தாருமே. வல்லமையின் வரங்கள் என் வாழ்வில் செழிக்க வல்லமையால் நிரப்பிடுமே. வல்லமையால் நிரப்பிடுமே. வல்லமையால் நிரப்பிடுமே. வல்லமையால் நிரப்பிடுமே. வல்லமையால் நிரப்பிடுமே. நன்றியோடு சொத்தரிக்கிறோம், சொத்தரிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். நிபிக்கட பக்கத்துற மல்ல மங்கட பக்கத்துற மல்ல மங்கட பக்கத்துடி வேலி வேலி. நிபிக்கட பக்கத்துற மல்ல மங்கட பக்கத்துடி வேலி வேலி வேலி. நிகட கஷால மக்கட பக்கத்துடி வேலி வேலி. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கர்த்தாவே.
மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, கிருபை, கிருபை. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலே 3 மாதங்களை கர்த்தர் கடந்து வர உதவி செய்திருக்கிறார். இந்த 4வது மாதத்திற்குள்ளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த 3 மாதங்களாக நம்மை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து, வேலை செய்கிற இடங்கள், வீடுகள் எல்லாவற்றிலும் பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றியோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்க லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்க துடபால பக்காடா பக்க. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த 4வது மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 4வது மாதம் கர்த்தர் நம்மை விசேஷித்த பாதையிலே நடத்துகிறதான ஒரு மாதம் என்று நாம் விசுவாசிப்போம். நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு மாதம் என்று விசுவாசிப்போம். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் இன்னும் ஆண்டவர் இரட்டிப்பாய் தந்து நம்மை கரம் பிடித்து நடத்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபக்காடா பக்க துடிபேலி லிபிகாடா பக்க துரபால பக்காடா பக்க துடிபேலி பிகதுடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சத்துருவானவன் எத்தனையோ பயப்படும்படியான சூழ்நிலைகளை கொண்டு வந்தாலும், எத்தனையோ பயப்படும்படியான வியாதிகளை, பலவீனங்களை, வீண் செலவுகளை, போராட்டங்களை கொண்டு வந்தாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு கிருபை தருகிற தேவனாயிருக்கிறார். நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே எந்த பயமுறுத்துகிற சூழ்நிலையிலும், கஷ்டமான சூழ்நிலைகளிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை அனுதினமும் தந்து நம்மை வழி நடத்துகிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபக்காடா பக்க துடிபேலி லிபிகாடா பக்க துரபால பக்காடா பக்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர். நாம் ஒருவேளை உண்மையற்றவர்களாக இருந்தாலும் நம்முடைய தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் உங்களை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உண்மையின் நிமித்தம் அல்ல, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே எவ்வளவு தீமைகளை, பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் அந்த தீமைகளில் இருந்து நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்காதுடி லிபிகாடா பக்க துரபால பக்காடா பக்காது. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை சந்தித்த தீமைகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கோ நாம் நிர்மூலமாக வேண்டியது இருந்திருக்கு.
அழிந்து போக வேண்டியது இருந்திருக்கும். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் அத்தனை தீமைகளுக்கும், அத்தனை வியாதிகளுக்கும், அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டே இருக்கிறபடினாலே, இன்னும் பாதுகாக்க போகிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். பிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே மாறுமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே மாறுமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே மாறுமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே மாறுமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். தேற்றரவாள பரிசுத்த ஆவி தேடிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேடிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பு இயேசு தெய்வமே, இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். என்னை நிரப்பு இயேசு தெய்வமே, இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலை வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலை வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பு இயேசு தெய்வமே, இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். 3வது பாடல், நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன்.
நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே.
பாடல். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுவேனையா, மறந்தீரோ என்று நான் அழுவேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை,
நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா. உட்காரலாம். வசனம் கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இருபத்தி 1ஆம் வசனம். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசி சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப வாசிக்கலாம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையாக இதை நாம் விசுவாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே என்று சொல்லும்போது அது நம்மைத்தான் குறிக்கிறது. தேவ ஜனங்களே, பயப்படாதேயுங்கள், மகிழ்ந்து களிகூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களிகூறுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்பு பயப்படாதே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதன் மத்தியில் தான் நாம் மகிழ வேண்டும், களிகூற வேண்டும் என்று விளங்கிக் கொள்ளுகிறோம்? பயங்களின் மத்தியில். பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே பயமுறுத்துகிறதான சூழ்நிலைகள், நம்மை பயமுறுத்துகிறதான வியாதிகள், பிரச்சனைகள், தோல்விகள் என்று பல காரியங்களை நாம் யூகிக்கலாம். ஆனால் அவைகளின் மத்தியில் அவைகளை கண்டு நீ தேவ ஜனம், எனவே அதை பார்த்து பயப்படாதே, அது இருக்கட்டும், உன்னை பயமுறுத்துவது போல் இருக்கட்டும், உன்னை பயமுறுத்தி கொண்ட கூட இருக்கட்டும், ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நீ என்ன செய்ய வேண்டும்? மகிழ வேண்டும், களிகூற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உனக்கு காரியங்களை அல்ல, சிறிய காரியங்களை அல்ல, பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சின்ன காரியம் கூட இன்னும் நடக்கலையே என்று நம்ம மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுகிறோம்.
சிறு காரியம் கூட இன்னும் எனக்கு ஜெயமாய் நடந்து முடியவில்லையே என்று நாம் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் நமக்கு தருகிற வசனம், இந்த புதிய மாதத்திலே, மகனே மகளே, நான் உனக்கு நீ நினைக்கிறபடி சிறிய காரியங்களை அல்ல, உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ந்து பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர். இந்த ரெண்டு காரியங்களை நீங்க செய்யுங்க, நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ பயப்பட வேண்டாம், மகிழ்ந்து களிகூர். அப்படி நீ வாழ்வாய் என்றால் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். வேண்டுமானால் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்கள் பயமான அல்லது தோல்வியான, வேதனையான, நோய் நிறைந்த, பண கஷ்டம், மன கஷ்டம் நிறைந்த இந்த சூழ்நிலையில அதை நினைச்சு 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 நீங்க பயப்படாம நல்லா பாடி ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒன்றும் இல்லைங்கிறது போல நீங்க வாழ்ந்து கொண்டிருங்க. கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களிகூருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்தே தீருவார். நம் கையில் தான் இருக்கிறது. இந்த பயம் முத எப்ப வந்து சேருது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9, 10 வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:9. போதும். அதாவது நான் நிர்வாணியா இருப்பதினால் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். தேவரீருடைய சத்தத்தை கேட்டு என்று சொல்லுகிறான். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை இன்றைக்கா கேட்கிறாங்க? தினம்தோறும் கேட்கிறாங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே உலாவ வருவார். ஆதாமோடு ஏவாளோடு பேசுவதற்கு, நேரம் செலவழிப்பதற்கு, அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்கு தேவன் தினந்தோறும் ஏதேன் தோட்டத்திலே வருவார், உலாவுவார், பேசுவார். அன்றைக்கெல்லாம் பயம் இல்லை. ஆனா இப்போ ஆதாமுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது. ஏன்? நம்முடைய தேவன் அவ்வளவு கொடுமையானவரா என்றால் கிடையாது. மண்ணாக இருந்த ஆதாமை மனிதனாக உருவாக்கினார். தன் ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினவன். ஒரு மனிதனுக்காக ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தையே உண்டாக்கினவன். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான பல விருட்சங்களை உண்டாக்கினார். ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியும் கனிகளையும் உண்டாக்கினார். இவன் தாகத்துக்கு ஏதேன் தோட்டத்திலே ஒரு நீரூற்றையோ ஒரு கிணறையோ ஆண்டவர் கொடுக்கல. என்ன கொடுத்தாராம்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு கொடுத்த தண்ணி சாதாரணதல்ல. ஒரு பெரிய நதி, அதிலிருந்து 4 பெரிய ஆறுகள் பிரியக்கூடிய அளவுக்கு பெரிய நதி. அப்படிப்பட்ட தண்ணீரை தேவன் இவனுக்கு கொடுத்தார். மண்ணினாலே மிருகங்களையும் பறவைகளையும் உருவாக்கி தேவன் அதுக்கு பெயர் வைக்கும்படி அவைகளை தூதரிடத்தில் ஆண்டவர் கொண்டு போகல. யார் இடத்துல தான் கொண்டு வந்தாரு? ஆதாம் இடத்துல தான் கொண்டு வந்தாரு.
இவைகளுக்கெல்லாம் என்ன பேருப்பா வைக்க போற ஆதாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பெல்லாம் தேவன் ஆதாம் கிட்டத்துல தான் நிற்கிறாரு. ஆதாமும் தேவன் கிட்டத்துல தான் நிற்கிறான். பேரெல்லாம் வைக்கிறான். அப்பெல்லாம் அவனுக்கு என்ன இல்லை, தேவனை கண்டு பயம் இல்லை. ஆனா இப்பொழுது அவன் பயப்படுவதற்கு காரணம் தேவனுடைய கட்டளையை மீறிவிட்டான். புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை அவன் புசித்தபடினாலே, தேவனுடைய வார்த்தையை மீறினபடினாலே அவனுக்குள்ளே என்ன வந்து விடுகிறது? பயம் வந்து விடுகிறது. எனவேதான் ஆதாமுக்கு இன்னும் எவ்வளவோ பெரிய காரியங்களை தேவன் செய்ய விரும்பியிருந்தார். ஆனால் இவனுடைய மீறுதலின் நிமித்தமாக அவனுக்கு பெரிய காரியங்களை தேவனால் செய்ய முடியவில்லை. மாறாக ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செய்து விட்டான்? துரத்தப்பட்டு விட்டான். ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். பெரிய காரியங்களை தேவன் செய்ய முடியவில்லை ஆதாமுக்கு. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை மீறி நாம் ஜீவிக்கும் பொழுது, நம்முடைய விருப்பத்தின்படி ஜீவிக்கும் பொழுது, தேவன் நமக்கு நாம் எதிர்பார்க்கிறதான பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியாமல் போய்விடுகிறார். எனவே தேவ பிள்ளைகள் இந்த புதிய மாதத்திலே ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே வந்துவிட்டோம் என்றால், ஆண்டவர் இந்த புது மாதத்திலே நமக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்து நீங்க யாக்கோபு விட்ட வாங்க. அவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. பயப்படாதேன்னு சொன்னா தேவ பிள்ளைகள் தான் பயந்துட்டு இருப்பாங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6ம் 7ம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மிகவும் பயந்து பார்த்தீங்களா? வாரது ஏசாதான், அண்ணன் தான். ஏசாட்ட இவன் தான் ஆள் அனுப்பி, இப்படி அண்ணன் நான் வர்றேன், இவ்வளவு நாளும் மாமா வீட்டில் இருந்தேன், இப்போ 2 பரிவாரங்களோட நான் ஆசீர்வாதத்தோட நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆட்களை விட்டு சொல்லிட்டு, அப்படியா யாக்கோபு வர்றானா, சரி நானும் 400 பேரை கூட்டிட்டு வர்றேன் அவனை எதிர்கொள்வதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இதை வார்த்தையை கேட்ட உடனே சண்டை போட்டதுக்கு ஒன்றும் அவன் வரல. ஆனா இவனுக்குள்ள என்ன வருகிறது? யாக்கோபுக்குள்ளே 400 பேரோடு வருகிறானா, அப்ப நம்மை கொன்று போடுவானே என்று ஒரு பயம். ஏசான்னு சொன்னாலே யாக்கோபுக்கு பயம். இவ்வளவுக்கும் ஏசா பக்திமான் கிடையாது, யாக்கோபு தான் பக்திமான். தரிசனங்களை கண்டவன், தேவதூதர்களை கண்டவன். ஏனில தேவதூதர்கள் கீழையும் மேலையும் ஏறினதை எல்லாம் கண்டவன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவன். இவ்வளவு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ள யாக்கோபு ஏசான்னு சொன்னதும் அப்படியே என்ன செய்கிறான்? மிகவும் பயப்படுகிறான். அதற்கு காரணம் நமக்கு தெரியும். பசியோடு ஏசா வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது சிவப்பான கூளை கொடுத்து அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். மார்வேஷம் போட்டு அப்பாவை ஏமாத்தி இவனுக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம், அண்ணனுக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் யாக்கோபு வாங்கிட்டான். எனவே இப்படி அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி வாங்கிவிட்டோம் என்கிற அந்த பயம் இவ்வளவு காலம் அவனுக்குள்ள மறைஞ்சுதான் இருக்குது. என்னதான் அவன் தரிசனங்களை கண்டாலும், தேவதூதர்களை கண்டாலும், தேவ சத்தத்தை கேட்டாலும், 2 பரிவாரங்கள் என்கிற ஒரு ஐஸ்வர்யமுள்ள நிலைமையில் அவன் இருந்தாலும், ஏசா என்றதும் அவனுக்கு பயம் வந்து விடுகிறது. இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு பெரிய காரியங்களை செய்யணும். அதுதான் இப்ப யாக்கோபுக்கு இந்த சூழ்நிலையை தேவன் உண்டாக்கி கொடுக்கிறார். யாக்கோபுக்கு இதே நிலைமையில இருக்க
ஆண்டவர் விரும்பல. இன்னும் யாக்கோபை அல்லது யாக்கோபுக்கு பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். ஆனா இப்படி பயமுள்ள யாக்கோபாக இருந்தால் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஏன் அவன் பயப்படுதான்? ஏசாவை ஏமாற்றினதினால் பயப்படுகிறான். வேற எதையோ கண்டு அல்லது சூழ்நிலைக்கு பயப்படுறது அந்த பயம் இல்லை, பிரச்சனையினால் வர்ற பயம் இல்லை, ஏமாத்தினதுனால வந்த பயம். அப்போ இந்த பயம் நீங்கின யாக்கோபு மாற வேண்டும். அதற்கு அவன் 2 காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஜெபம் பண்ணி தேவனோட முதல்ல ஒப்புரவாகணும். எந்த காரியத்துக்கும் நீங்க முதல்ல மனுஷர்கிட்ட போய் ஒப்புரவாக கூடாது, முதல்ல தேவன்கிட்ட ஒப்புரவாகணும். ஆண்டவரே, என் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை தெரியாம நான் ஏமாற்றி வாங்கிட்டேன், அல்லது இப்படி நான் செய்துட்டேன், பேசிட்டேன், வச்சிட்டேன் அப்படின்னு மன்னியுன்னு சொல்லி தேவன்கிட்ட முதல்ல ஒப்புரவாகணும். 2வது, இவன் சகோதரன் ஏசாவுடன் ஒப்புரவாக வேண்டும். இந்த 2 காரியங்களையும் அவன் செய்து விட்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த பயம் அவனை விட்டு போய்விடும். தேவன் அப்பந்தான் அவனை பெரிய காரியங்களை அவனுக்கு செய்ய முடியும். இப்போ ஏசாவிடம் அவன் எப்படி ஒப்புரவாகிறான்? ஆதியாகமம் 33:3 வாசிக்கலாம். இப்போ ஏசா எதிர வந்துகிட்டு இருக்கான், அண்ணன் யாக்கோபு எதிர போய்கிட்டு இருக்கான். இப்போ அவன் தரை மட்டும் குனிந்து வணங்குகிறான். இந்த பழக்கம் நமக்கு யாருக்காவது இருக்குதா? தரை மட்டும் குனிந்து வணங்குற பழக்கம் உங்களுக்கு யாருக்காவது ஒருவேளை இருக்கலாம், இல்லாம இருக்காது. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, தரை மட்டும் குனிஞ்சு யாரையும் வணங்குறது இல்லை. ஆனா இந்து மார்க்கத்திலிருந்து ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டு வந்தார். அவரை நான் பார்த்தேன். குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தோம். குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வாராரு அந்த சகோதரர், ரட்சிக்கப்பட்ட சகோதரர், இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட சகோதரர். அவருடைய அப்பா அங்கிருந்து வந்துட்டு இருந்தார், வயதானவர். இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது, நடத்துறது எல்லாம் இவன் தான் வேலை செஞ்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அப்பாவுக்கு வேண்டிய செலவுகள், சகோதரிகளுக்கு வேண்டிய செலவுகள் எல்லாம் இவன் தான் கொடுக்குறான். ஆனா நான் அன்னைக்கு தான் கண்ணில் பார்த்தேன், அப்பா அங்கிருந்து வந்துகிட்டு இருந்ததும் இவன் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே போனதும் அப்பா கிட்ட வர முன்னாடி 2-3 தடவை தரையில் எப்படி விழுந்து 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 போய் அப்பா காலத்தோடு தான் நல்லா இருப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாயிருக்கு. அப்பந்தான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அந்த ஞாபகம். இங்கே இவன் 1 விசை அல்ல, 2 விசை அல்ல, எத்தனை முறை வணங்குறானா? 7 முறை தரையிலே விழுந்து விழுந்து தன் அண்ணனை கிட்டி சேர்ந்து வணங்குகிறான். 7 விசை என்பது என்று ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிபூரணமா தன்னை தாழ்த்திட்டான். பரிபூரணமாக தன்னுடைய அண்ணனுக்கு முன்பு தன்னை அவன் தாழ்த்துகிறான் யாக்கோபு. ஆதியாகமம் 33:4 நீங்கள் வாசிங்க. இப்போ ஏசா எதிர்கொண்டு ஓடி வருகிறான். அவனை, யாக்கோபை, தன்னை ஏமாற்றின யாக்கோபை தழுவிக்கொள்ளுகிறான். அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, அவன் ஒரு காலத்துல சொன்னான், ஏசா, என் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி நீ வாங்கிட்ட, உன் கழுத்தை வெட்டி போட வேண்டாம், கொலை செய்வேன் அப்படின்னு மிரட்டினான். இப்போ அதே ஏசா கழுத்தை வெட்டல, கட்டி பிடிச்சு அழுகிறான். 2 பேரும் அழுகிறாங்க. என்ன சொல்லி எழுதிருப்பாங்க? அண்ணன், தெரியாம உன் ஆசீர்வாதத்தை நான் ஏமாத்தி வாங்கிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு அவன் யாக்கோபு சொல்லியிருப்பான். ஏசா சொல்லியிருப்பான், பரவாயில்லப்பா,
நான் உன்னை கொலை செஞ்சிருவேன்னு சொன்னதுனால தானே நீ அம்மா அப்பா வீட்டை விட்டு நீ ஓடிட்ட. வீட்டை விட்டு திறத்தி ஓடினதுக்கு காரணம் நான் தானப்பா. உன்னை கொலை செய்வேன் என்று மிரட்டினபடினாலே நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டேனே. இப்படி ஒருவர் குறையை ஒருவர் சொல்லி 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? ஒப்புரவாகி விடுகிறார்கள். இப்பொழுது யாக்கோபு தேவன் எதிர்பார்த்த இடத்திற்குள் வருகிறான். யாக்கோபுக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே அவன் வரல. ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு அவர் நம்ம எந்த இடத்துக்குள்ள வரணும் நினைக்கிறாரோ அந்த இடத்துக்குள்ள நம்ம வரணும். இப்பொழுது யாக்கோபு சகோதரனோடு ஒப்புரவாகி விட்டபடினாலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் யாக்கோபுக்கு. வாசியங்கள் ஆதியாகமம் 35:9 இனிமே உன் பேரு யாக்கோபு இல்லப்பா, இனி உன் பேர் என்ன பேரு? இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன் என்று பொருள். இஸ்ரவேல் என்றால் தேவ பிரபு அப்படின்னு பொருள். நீ இதுவரை ஏமாற்றுக்காரனாய் இருந்தாய், இனி நீ தேவனுடைய பிரபுவாக நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் என்று முதல்ல பெரிய காரியத்தை ஸ்டார்ட் பண்றான். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? நீ நீ பலுகி பெருகுவாய். இவ்வளவு நாளும் சொல்லல ஆண்டவர். இப்போ அண்ணனுடன் ஒப்புரவாகிய அந்த பயம்லாம் நீங்கின பிறகு தேவன் சொல்லுகிறார் யாக்கோபிட்ட, இப்பவும் அவன் ஆசீர்வாதமா தான் இருக்கிறான், இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு வேணும். எனவே நீ இனிமேல் பலுகி பெருகுவாய் என்று சொல்லுகிறார். உன்னிட்ட இருந்து ஒரு ஜாதியும் உண்டாகும், பற்பல ஜாதியும் உண்டாகும். பல ஜாதிகள் உன்னிலிருந்து உருவாகக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். எங்க போனாலும் யாரு? யாக்கோபு, யாக்கோபு சந்ததி, இஸ்ரவேல் சந்ததி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஜாதி, பற்பல ஜாதிகள் உன்னிலிருந்து உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆமா, ராஜான்னு சொல்லல, ராஜாக்கள், அநேக ராஜாக்கள் உன் சந்ததியில பிறப்பாங்க. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு ராஜா பிறக்காருன்னு சொன்னா எவ்வளவு ஆசீர்வாதம். நம்ம சபையில ஒரு ராஜா இருக்காருன்னு எவ்வளவு ஆசீர்வாதம். ராஜாக்கள் பிறப்பார்கள். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை நான் உனக்குத்தான் தருவேன். என்ன ஒப்புரவாகிட்டான் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் இந்த யாக்கோபை கவனிக்க வேண்டும். என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் தன்னை பெருசா அவன் காட்டிக்கல, தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொள்கிறான், அர்ப்பணிக்கிறான். எனவே பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுப்பேன் என்று சொல்லி பெரிய காரியங்களை ஆண்டவர் யாக்கோபுக்கு செய்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இந்த புது மாதத்துல நீங்க ஒப்புரவாகுங்க ஆண்டவரோடு. தேவையில்லாத காரியங்களை உங்களை விட்டு வெளியேற்றி விடுங்கள். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே யாக்கோபை அல்லது யாக்கோபுக்கு பெரிய காரியங்களை செய்தது போல எனக்கும் உங்களுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயம் இந்த புதிய மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த மாதத்திலே
நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம என்ன செய்யணுமா? யோவேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப வாசியுங்கள். மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை மகிழணும், களிகூறணும். இதுதான் நமக்கு முடியாத காரியம். இங்க இருக்க வேதனையில எங்க மகிழ்றது, எங்க களி கூறுறது, எங்க சந்தோஷமா பாடுறது, துதிக்கிறது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆப்போசிட்டாவே சொல்லுவார். பயப்படாதன்னு சொன்னாலே பயப்படக்கூடிய சூழ்நிலை அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலையிலேயே நீ பயந்துகிட்டே இருக்கக்கூடாது, மகிழனும் களிகூறணும், நல்ல பாடு, நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல வேதவாசி, நல்ல ஆராதி, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிரு என்று சொல்லி கர்த்தர் நம்மை அந்த அனுபவத்துக்குள் நடத்த விரும்புகிறார். மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப எப்ப மகிழ முடியும்? சங்கீதம் 14:7 வாசிங்க. எப்பொழுது மகிழ களிகூற முடியும்? இந்த ஒரு தேவனுடைய பிள்ளை மகிழனும் களிகூறணும் அப்படின்னு சொன்னா சீயோனிலிருந்து மத ரட்சிப்பு வரணும், பரத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வரணும், தேவனிடத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வரணும், தேவனுடைய வல்லமை நம்மளை நிரப்பணும், விடுதலை உண்டாகணும். அந்த சிறையிருப்புகள் மாறணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிறையிருப்பு இருக்கும். உலகம் சிலரை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கோம். உலகத்துக்கு பின்னாலே போயிட்டு இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. சிலரை பாவங்கள் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கோம், ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பாங்க, பாவத்துக்கு அடிமைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி பல சிறையிருப்புகள் தேவ பிள்ளைகளை களிகூற விடாதபடி, மகிழ விடாதபடி அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி வைத்துக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றும் பொழுது, மாற்றணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட தான் வரணும். நான் இப்படியெல்லாம் காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு விடுதலை தாங்க, ஜெயம் தாங்க அப்படின்னு சொல்லி அழுது ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது சில சுபாவங்கள் நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கோம். நான், பெருமை, மேட்டிமை, இப்படியெல்லாம் சில சுபாவங்கள் நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கோம். அதிலெல்லாம் இருந்து விடுதலையை ஆண்டவர் தருவதற்காக நாம் ஜெபிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது அந்த சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு பிறகு நீங்க ஜெபம் பண்ணாலும், வேத வாசித்தாலும், வேலைகளை செய்தாலும் மகிழுவீர்கள், களிகூறுவீர்கள். இல்லை என்றால் ஏதோ ஒரு சாதாரண நிலைமையிலே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். எனவேதான் எசேக்கியேல் சொல்றாரு, 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எசேக்கியேல் 39:23. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள். அப்போ இஸ்ரவேல் வம்சத்தார் சிறைப்பட்டு போக காரணம் அக்கிரமங்கள் என்று தெளிவா தெரிகிறது. சாத்தானுடைய தந்திரமே தேவ ஜனங்களை ஏதாவது ஒரு அக்கிரமத்துக்குள்ள, ஏதாவது ஒரு தவறுகளுக்குள்ள, பாவத்துக்குள்ள தள்ளிடணும். அப்படி செஞ்சிட்டோம்னா அவங்கள சிறைப்பிடிச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ அவங்க ஆலயம் வருவாங்க, ஆராதிப்பாங்க, போவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா மகிழ முடியாது, களிகூற முடியாது, கர்த்தர் பெரிய காரியங்களையும் செய்ய முடியாது. அதான் நடந்துட்டு. எனவே
சத்துருடைய தந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அக்கிரமத்தையும் சாத்தான் விதைப்பான். நம்ம எதிர்பாராத அக்கிரமங்கள் காரியங்களை விதைப்பான். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, யோபு 24:20 என்று நினைக்கிறேன். யோபு 24:20. அக்கிரமமானது பட்ட மரத்தை போல முறிந்து விடும். அக்கிரமம் மரம் போல தான் தெரியும், திடனா தெரியும், நல்ல பசுமையா செழிப்பா தெரியும். ஆனா திடீர்னு அது பட்ட மரமாக மாறிவிடும், முறிந்து விடும், விழுந்து விடும். அதான் அந்த அக்கிரம ஜீவியம் செய்கிற பிள்ளைகள் நல்ல மரத்தை போல பலமா தெரிவாங்க, செழிப்பா தெரிவாங்க. ஆனா திடீர்னு என்ன நடக்கும்? பட்ட மரத்தை போல முறிஞ்சு விழுந்துரும். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். எனவே அவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. யோசேப்ப சாத்தான் போத்திபார் மனைவி மூலமாக தினம் தினம் சிறைப்பிடிக்க முயற்சி செய்தான். போத்திபாருடைய மனைவி மட்டும் இல்ல, சாத்தான் பின்னால நிக்கிறான். ஏன்னா யோசேப்பை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜாதி உண்டாக போகிறது. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருக போகிறது. அதற்கு அஸ்திபாரம் யோசேப்பு. அது சாத்தானுக்கு தெரியும். அப்ப இந்த யோசேப்ப பாவத்துல விழத்தள்ளிட்டா நமக்கு அடிமையாயிருவான். தேவன் இவனை கொண்டு நினைச்சிருக்கிற காரியத்தை தேவனால் செய்ய முடியாது. யோசேப்புக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்ய முடியாது. எனவே போத்திபாருடைய மனைவியை தன் கையிலே போட்டுக்கொண்டு தினம் தினம் யோசேப்பை சிறைப்பிடிக்க நினைக்கிறான். ஆனால் யோசேப்பு அந்த சிறைக்குள் போகவில்லை. தேவ கிருபையினால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். எனவே தேவன் யோசேப்புக்கு செய்த பெரிய காரியம் என்ன தெரியுமா? அந்த எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை உயர்த்தி யோசேப்புக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இதை எப்பொழுதும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாத்தான் எப்படியாவது தேவ ஜனங்களை விழத்தள்ளி விட வேண்டும் என்பதிலே குறியாயிருப்பார். அதற்கு யாரையும் பயன்படுத்துவார். போத்திபாருடைய மனைவி அவனுக்கு சம்பளம் கொடுக்கிறதே அவதான். அவளுடைய வார்த்தையை தட்ட முடியாது. அப்படியெல்லாம் சாத்தான் திட்டம் போட்டு செஞ்சாலும் யோசேப்பு தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் யோசேப்புக்கு எப்படி பெரிய காரியங்களை செய்தாரோ அதுபோல நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17, 18 சீக்கிரம் வாசிங்க. எப்போது மகிழ கலிகூற முடியும் தெரியுமா? ஏசாயா 65, 17, 18. சிருஷ்டிக்கிறேன். இதுக்கு நமக்கு சாதாரணமாக ஆவிக்குரிய நிலைமையில் இதை பார்க்கணும்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை புதிய மனிதனாக நம்மை மாற்றுகிறார் அல்லது சிருஷ்டிக்கிறார். எப்படி குயவன் களிமண்ணை சுத்தப்படுத்தி அதை பிசைந்து
மிதித்து உருட்டி புரட்டி அந்த பலகை கருவியில வைத்து சுத்துன்னு சுத்தி அவன் நினைக்கிறது போல புது பாத்திரத்தை செய்து விடுகிறான் அல்லவா. இப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். களிமண்ணா இருக்கிற நம்மை சுத்திகரிப்பார், பிசைவார், மிதிப்பார், சுத்த விடுவார். ஆபிரகாமே, நீ அங்க மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் வடக்கை என்ன செய்ய, அலைஞ்சு திரி, அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். அலைய விடும். ஒரு அலக்களிப்பு போல நமக்கு தெரியும். இப்படி எல்லாம் ஆண்டவர் அனுமதித்து விட்டு நம்மை புது பாத்திரமாக, புது மனிதனாக ஆண்டவர் நம்ம என்ன செய்து விடுவாராம்? சிருஷ்டித்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். எனவே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, பரிசுத்த ஆவியானவரோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கணும். ஜோமணி பரிசுத்த ஆவியில நிரம்பணும். அப்போ நீங்க தினந்தோறும் புதுசா மாறிக்கிட்டே வருவீங்க. புது சிருஷ்டியாக, புது மனிதனாக, புது சந்தோஷத்தை, புது பலனை, புது திடனை பெற்றுக்கொண்டே வருவீங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். குறைகளை மறைச்சு வாழக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வாழலாம். ஒரு தாய் ஒரு 3-4 வயசு குழந்தைய இடுப்பில் வைத்து கொண்டு இந்த ராட்டினம், அந்த காலத்தில் ராட்டினம் இருக்கு இல்லையா, அதில் ஏறி போகிறதுக்கு ஆசைப்பட்டார். அந்த குழந்தை கேட்டதுன்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டான் மகளை வச்சுக்கிட்டு. 3-4 வயசு குழந்தை. எல்லா தட்டுலையும் ஆட்கள் உட்காந்துட்டாங்க. ராட்டினத்தை விரன்னு சுத்த ஆரம்பிச்சிட்டான். சுவிட்சை தட்டினது தான் சுத்துமே. சுத்த ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ராட்டினம் நிற்கும் வரைக்கும் அந்த தாய் குழந்தை இருந்த அந்த தட்டுல இருந்து ஓன்னு அழுகை சத்தம் வந்துகிட்டே இருந்தது. வேற எந்த தட்டுல இருந்து வரல. ராட்டினம் நின்னுது. எல்லாரும் இறங்கி கீழே வந்தாங்க. அந்த தாய் அந்த மகளுடைய வாயை பொத்திக்கிட்டு நடந்து வந்தா. எல்லாரும் வந்து, ஏன் குழந்தை இப்படியா நீ அழணும், ஏன் இப்படி அழுத அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தாய், அவளுக்கு கொஞ்சம் பயம், அதான் அழுதா அப்படி. ஆனா குழந்தை விடல. அம்மா கையை தட்டிட்டு வாயிலிருந்து எடுத்துட்டு சொல்லிச்சு, அழுதது நான் இல்லைங்க, எங்க அம்மா தான் அழுதாங்க. கேவலப்பட்டு போச்சா? அந்த அம்மா குனிஞ்சுக்கிட்டே ஓடிட்டாங்க. இப்படித்தான் நிறைய பேர் தன்னுடைய குறைகளை மறைச்சுக்கிடுவாங்க, வேற யார் மேலே அதை போட்டுருவாங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த புதிய மாதத்திலே கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். எனவே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தேசமே, தேவ ஜனங்களே, நீங்க பயப்பட வேண்டாம். பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், ஆனா நீங்க பயப்படாதீங்க. மகிழுங்கள், களிகூறுங்கள், நல்ல பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க, வேத வாசிங்க, கர்த்தருக்குள்ள நல்ல சந்தோஷமா இருங்க. நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் இந்த மாதத்திலே நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினாலே விசுவாசத்தோடு மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா துதி மகிமை என்ற பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய அன்பின் காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா
அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமனேசுவில் நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமனேசுவில் நிற்க வேண்டும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கொரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பயப்படும்படியான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் பயப்படாதே என்று சொல்லி நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றினதற்காய், தைரியப்படுத்தினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட நீ மகிழ வேண்டும், களிகூற வேண்டும் என்று நீர் பேசியிருக்கிறீரப்பா. அதுபோல உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே முழுமையாக தங்களை அர்ப்பணித்து நல்ல முறையில் ஆராதித்து வேத வாசித்து ஜெபம் பண்ணி மகிழ்ச்சியாக களிகூறுதலோடு வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படி உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, அர்ப்பணித்து ஜீவிக்கும் பொழுது எங்கள் தேவாதி தேவன் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே. யோசேப்புக்கு செய்தீர் அல்லவா, யாக்கோபுக்கு செய்தீர் அல்லவா, அதுபோல உம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த புதிய மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி அற்புதங்களை செய். உடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி. வேண்டிய பிரதிபலனும் ஆசீர்வாதத்தை நூறத்திலேயாய் கொடுத்தோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்த நடத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.